Welcome back to my channel. So இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு teal smoky eye makeup. So after a long time ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மேக்கப் போட்டிருக்கேன், almost 4 to 5 monthsக்கு அப்புறம். So எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது கலர் பார் ப்ரைமரோட. இது வந்து சூப்பரான ஒரு ப்ரைமர். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைமர், சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் வேணும்னா இதுக்கு தாராளமாக போகலாம். எஸ்பெஷலி போர்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு இது பண்ணலாம். ஸோ நான் எங்கெல்லாம் போர்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது லாக்மி 925 ஃபவுண்டேஷன். இது நான் புது பர்ச்சேஸ், நான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் படி நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இது நல்லாவே சூட் ஆகும். நீங்கள் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ஓரளவுக்கு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வேணும்னா நீங்கள் இது தாராளமாக போகலாம். நல்லாவே கவர் பண்ணியிருக்கு என்னோடய ஸ்கார்ஸை. உங்களுக்கு தெரியும் ரைட் சைடில் எனக்கு ரொம்ப ஸ்கார்ஸ் இருக்குன்னு, அதை நல்லாவே கவர் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் ப்ரஷில். பட் எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல. அப்புறம் நான் வந்து ஒரு பியூட்டி ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லைன்ஸ் மாதிரி இருந்தது, எனக்கு அந்த லைன்ஸ் மாதிரி இருந்தால் பிடிக்காது. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கிறதுக்காக பியூட்டி பிளெண்டருக்கு நான் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரோ கன்சீல். இது வந்து LA கேர்ளோடது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணுறேன். இது ஆல்மோஸ்ட் நான் மறந்துட்டேன் இருக்கிறதே. இது ரொம்ப சூப்பரான மீடியம் டு ஃபுல் கவரேஜ் கன்சீலர். நல்ல ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும், நல்லா கவரேஜும் கொடுக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்ஷன் வேணும்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். நான் எங்கெல்லாம் எப்போவுமே கன்சீல் பண்ணுவணும், ஹைலைட் பண்ணுவணும், அங்கெல்லாம் இது வந்து நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து க்ரீமி பெய்ஜ் ஷேட். ஸோ இது நல்லா நான் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அண்டர் ஐஸை விட்டுட்டு ஃபஸ்ட்டு மற்ற இடத்த எல்லாத்தையுமே நான் பிளெண்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா அண்டர் ஐஸில் கொஞ்சம் நேரம் அந்த ப்ராடக்ட் இருக்கும்போது இன்னும் கவரேஜ் நல்லாவே கொடுக்கும். ஸோ இது ஒரு டிப், நீங்கள் எப்போவுமே இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு. அடுத்தது செட் பண்ணணும். அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைம் அண்ட் செட் பவுடர் வந்து இது ஒரு ஆப்ஷன் வாங்கினேன். ஆனால் எனக்கு இது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ரொம்ப டஸ்டி, பார்த்தீங்கன்னா தெரியும், பறக்கும். அப்படி அது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். பட் ஸ்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நல்லா நான் வந்து ப்ரஷ் வச்சு டஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபேஸ்க்கு ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வேறு எந்த இது கான்டியூரிங்கோ இல்லை வேறு எந்த இது யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபேஸ்க்கு லைக் ப்ளஷ் நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஹைலைட்டிங் அண்ட் ப்ரான்சிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ இது லாரியலோட ப்ரான்ஸர், என்னோடய ஃபேவரட்டான ஒரு ப்ரான்ஸர், மேட் ப்ரான்ஸர் இது. ஸோ நீங்கள் கான்டியூரிங்க்கும் இது ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா நான் ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஏன் பண்ணுறோம்னா நல்ல ஒரு டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ப்ரான்சிங் பண்ணுறோம். நோஸுக்கும் அதே மாதிரி நான் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங்க்கு என்னோடய ஃபேவரட் மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் மேபிளினோடது ரோஸ் கோல்ட் ஷேட் எடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இதோட டீட்டெயில் ரிவ்யூ ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது. நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கார்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டாப்பில் ஐ பட்டன் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். மிஸ் கிளேரோட ஐப்ரோ கேக். இது சூப்பரான ஒரு ஐப்ரோ கேக் நான் சொல்லுவேன். 4 ஷேடில் வரும். அதில் வந்து நான் டீப்பஸ்ட், ஆல்மோஸ்ட் டீப்பஸ்ட் இல்லை, செகண்ட் டீப்பஸ்ட், அதாவது ப்ரௌன் ஒரு க்ரே கலர் ஷேட், அதை எடுத்து நான் வந்து ஐப்ரோஸை ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது வந்து ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நல்லா பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறதுனால அதை வந்து மேக்கப் ரூயின் பண்ணிடக்கூடாது. அதனால நான் பவுடர்ஸை வந்து அண்டர் ஐஸில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட அனிமல் இன்டெகிரிட்டி பேலட்டில் அந்த டீல் க்ரீன் கலர், டீல் ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு கலர், அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஆஃப் தி ஐலிட் வரைக்கும் இது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது அமேசானில் வாங்கின ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ப்ளூ கலர், இது மேட் ப்ளூ கலர், டீல் ப்ளூ கலர். ஸோ இது எடுத்து அதை விட கொஞ்சம் லைட்டர் ஷேடாக இருக்கும், அதனால் அதை எடுத்து நான் வந்து ஸ்மோக் அவுட் பண்ணிக்க போகிறேன் அவுட் எட்ஜஸை. ஸோ பேசிக்கலாக வந்து டார்க் கலர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதே கலர் ரேஞ்சில் இருக்கிற லைட்டர் ஷேட் எடுத்து நான் நெக்ஸ்ட்டு லேயருக்கு அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ வந்து நம்ம ஸ்கின் அது பிளெண்ட் ஆகணும் எண்டில். அதனால் ப்ரான்சர் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கின் கலருக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். அதை எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மெயினாக ஸ்மோக்கி ஐஸ்க்கு பிளெண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ பிளெண்ட் பண்ணதில் கொஞ்சம் கலர் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அப்பர் லிட்டுக்கு திரும்பியும் அந்த ஃபஸ்ட்டு எடுத்த க்ரீன் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதே க்ரீன் கலரை நான் வந்து லோவர் ஐலிட்டுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அதே ஃப்ளாட் ப்ரஷில்.
அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ரான்சர் எடுத்து நான் எட்ஜஸ் டிஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐலைனருக்கு நான் இது ப்ளூ ஹெவனோட ஜெல் ஐலைனர் எடுத்திருக்கேன். அரிஸ்டோ காஜல் இதுக்கு பேர். இது ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் ப்ரைஸ் பே பண்ணுறதுக்கு 100 to 125 ருபீஸ் தான் வரும். அந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதோட ப்ரஷ்லேயே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதோட ப்ரஷ் அவ்வளோவா நல்லா இருக்காது, அட்டாச்சாக இருக்கிற ப்ரஷ்ஷு. நீங்கள் தனியாக வேற ஒரு ப்ரஷ்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எனக்கு நான் பழக்கம் இருக்கிறதுனால நான் அதே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இது விங்ஸ் அந்த மாதிரி எதுவும் போல பேசிக் ஐலைனர் தான் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது லோவர் லேஷ் லைனுக்கு நான் மேக்னடைஸ் ஃப்ரம் ஃபேஸஸ் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோட ஃபேவரட்டான காஜல், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காஜல் வேணுங்கிறவங்களுக்கு தாராளமாக இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் காஜலில் கீழே லோவர் லைனுக்கு ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதையும் நான் மறந்த ப்ராடக்ட். இது வந்து ஐகானிக் காஜல், ஐகானிக் மஸ்காரா, ப்ளூ மஸ்காரா ஃப்ரம் லாக்மி. அதை எடுத்து நான் நல்லா மஸ்காராக்கு கோட் கொடுக்குறேன். இது அவ்வளோவா லென்த்தோ வால்யூமோ கொடுக்காது, பட் ஸ்டில் ஒரு ட்ரை அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக்கு நான் வந்து மேபிலினோட சூப்பர் ஸ்டே இங்க் க்ரையான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் நேம் எனக்கு தெரியல, நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன். ஸோ அதை எடுத்து நான் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் ரெடி. இது ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். இந்த மேக்கப் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த மேக்கப் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய ஐப்ரோஸை கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இது இருக்குது, ஐப்ரோஸ் இருக்குது, நான் அதை க்ளீன் பண்ணணும். ஸோ இதை எக்ஸ்கியூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் சம்யுக்தா வினோத், அதை நீங்கள் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணலாம். நிறைய அப்டேட்ஸ் அங்கே இருக்குது. என்னோடய ஃபேஸ்புக் பேஜான சம்யுக்தா வினோத் யூடியூப்லையும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் subscribe to my channel. So thank you for watching. Also check out my other videos. Bye.